குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பரிணாம மற்றும் இரு பரிணாம இயக்கத்தில் சார்பு திசைவேகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்குறோம். இது கொஞ்சம் மட்டும் பார்த்தோம். இதிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு பரிணாமம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும், ஒரே ஒரு டைரெக்ஷன். ஒரு பரிணாமம்னா எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் போகணும். இது ஒரு பரிணாமம். இங்கேருந்து ஒரு பொருள் இங்கே போகுது. அப்போ இதனுடைய இயக்கம் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னாவே அது இயக்கம். இது ஒரு பரிணாம இயக்கம். சரி, இப்போ ரெண்டாவது, இது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் போகுமா அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ்லேயும் போகலாம். ஒய் அச்சுலேயும் மேலே போச்சுன்னா இங்கேருந்து இங்கே போகுது. இது ஒரு பரிணாமம். அதுக்கு அடுத்தது இஜெட் ஆக்சிஸ். இஜெட் அச்சுலையும் போகலாம். இது எக்ஸு, இது ஒய்யு, இது இஜெட். எப்படி போனாலும் சரி, ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் போகுது. அப்போ இது ஒரு பரிணாம இயக்கம். சரி, ரெண்டாவது இரு பரிணாம இயக்கம். இரு பரிமாண இயக்கம் இப்படி போகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்லேயும் போகுது, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ரெண்டுலேயும் போகுது. இஜெட் அச்சு கார்ட்டீசியன் அச்சில் 3 மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ இரு பரிணாமம். அப்போ எக்ஸ்லேயும் இஜெட்லேயும் போகலாம், இல்லைனா எக்ஸ்லேயும் ஒய்யிலையும் போகலாம், இல்லைனா ஒய்யிலையும் இஜெட்லேயும் போகலாம், இல்லைனா இஜெட்லேயும் எக்ஸ்லேயும் போகலாம். எப்படி போனாலும் சரி, இரு பரிமாணம். அப்போ இது இரு பரிமாண இயக்கம். அப்போ 2 அச்சில் போச்சுன்னா அது இரு பரிமாணம். இரு பரிமாணம். ஒன்றில் மட்டும் போச்சுன்னா அது ஒரு பரிணாமம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். சரி, இப்போ இயக்கத்தில் சார்பு திசைவேகம். இப்போ சார்பு திசைவேகம். அப்போ சார்பு திசைவேகம் அப்படின்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது, சார்பு. அப்போ ஒன்றை சார்ந்து. அப்போ ஒன்றை சார்ந்து இன்னொன்றினுடைய திசைவேகம். சார்பு திசைவேகம் சொல்லணுன்னாவே 2 பொருள் இருக்கணும். 2 பொருள் இருந்தால் தான் அதை கம்பேர் பண்ண முடியும். அப்போ இந்த பொருளையும் அந்த பொருளையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் சார்பு திசைவேகம். அப்போ கம்பேர் பண்ணுறதுனா 2 பொருள் இருக்கணும். அப்போ 2 பொருளையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய திசைவேகம், அதுக்கு பேர் தான் சார்பு திசைவேகம். 2 பொருளையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய திசைவேகம் தான் சார்பு திசைவேகம். சரி, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், ஏ மற்றும் ஏ மற்றும் பி 2 வெவ்வேறு திசைவேகங்களில் செல்கின்றன. அப்போ ஏ மற்றும் பி 2 பொருள்கள். ஏங்கிற ஒரு பொருள், இப்போ ஏங்கிற ஒரு பொருள், இது பிங்கிற ஒரு பொருள். ஏங்கிற ஒரு பொருள், பிங்கிற ஒரு பொருள், வெவ்வேறு திசைவேகம். அப்போ செல்கின்றன அப்படின்னா போகுது. இதனுடைய திசைவேகம் இது 10 ms-1ங்கிற திசைவேகம், இது 20 ms-1ங்கிற திசைவேகம். இப்போ இது ஏ பொருள், இது பி பொருள். ஏ பொருள் ஒரு திசைவேகத்தில் போகுது, பி பொருள் ரெண்டும் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்கின்றன அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பி பொருளை பொறுத்து இதுவும் போயிட்டுருக்குது, இதுவும் போயிட்டுருக்குது. இப்போ இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா இதனுடைய திசைவேகம் எவ்வளோ? 10 ms-1. அப்போ இதுவும் நகர்ந்துக்கிட்டு இருக்குது, இதுவும் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை நகர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருளை வச்சு இதனுடைய திசைவேகம் 10 ms-ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் நகர்ந்துகிட்டு இருக்குது. அப்போ இதனுடைய திசைவேகம் 10ன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் சார்பு திசைவேகம். இப்போ ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்கிறாரு, அவர் 50 km ஸ்பீடில் போகிறாரு. இன்னொருத்தர் பிங்கிறவரும் 40 km ஸ்பீடில் போகிறார். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவரை தாண்டி போயிட்டுருப்பார், இவர் இங்கே போயிட்டுருப்பார். அப்போ இவரை விட 50 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியுமா? அப்போ 50 கிலோமீட்டர் வேகத்தில் இவரை விட போகிறதா இருந்தால் அவர் 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்.
ஆனால் அவர் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு? 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறாரு. அப்போ இவரை பொறுத்து இது 50 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது. இவரை பொறுத்து இது 50 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது. அப்போ இவரை பொறுத்து சொல்லணுன்னா இது 90 கிலோமீட்டர்னு தான் சொல்லணும். அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறாரு. இப்போ இவரை பொறுத்து என்னுடைய சார்பு திசைவேகம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறது தான் சார்பு திசைவேகம். அவ்வளோதான். இப்போ ஏபிங்கிற பொருளுக்கு வந்துடுவோம். இப்போ இது ஏ பொருள், இது பி பொருள், ரெண்டும் வெவ்வேறு திசைவேகத்தில் போகுது. ஏபிங்கிற பொருள் இது 10 கிலோமீட்டர் 10 ms-1ங்கிற வெலாசிட்டி, இது 20 ms-1ங்கிற வெலாசிட்டி. ரெண்டு பொருளும் இங்கேருந்து இங்கே போயிட்டுருக்கு. இப்போ பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் திசைவேகம், இந்த பொருளை பொறுத்து இதை பொறுத்து இதனுடைய திசைவேகம், அதுதான் ஏ பொருளினுடைய சார்பு திசைவேகம். இப்போ இதை மட்டும் கம்பேர் பண்ணல. இப்போ ஏ பொருளை பொறுத்து பி பொருளின் திசைவேகம், ஏ பொருளை பொறுத்து பி பொருளின் திசைவேகம், அப்போ பி பொருளினுடைய சார்பு திசைவேகம். அப்போ இன்னொரு பொருளை வச்சு சொன்னோம்னா அதுக்கு பேர் சார்பு திசை. இன்னொரு பொருளை சார்ந்து சொன்னோம்னா அதுக்கு சார்பு திசைவேகம். அப்போ இந்த பொருளை சார்ந்து நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த பொருளை சார்ந்து சொல்கிறோம், இது சார்பு திசைவேகம். இது ஒரு சார்பு திசைவேகத்துக்கான டெஃபினேஷன், வரையறை, அவ்வளோதான். இப்போ நாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நேர்வு 1 ஏ மற்றும் பி. நேர்வு 1 இங்கே ஏ முன்னாடி இருக்குது. ஏ மற்றும் பி என்ற இரண்டு பொருள்கள் படத்தில் உள்ளவாறு VA VB என்ற சீரான திசைவேகத்தில் நேர்கோட்டு பாதை தரையை பொறுத்து ஒரே திசையில் செல்கின்றன. அப்போ ரெண்டு பொருள், இதனுடைய வெலாசிட்டி VA, இது ஏங்கிற பொருள், இது பிங்கிற பொருள், இதனுடைய வெலாசிட்டி VB. இப்போ ஏங்கிற பொருள் VAங்கிற வெலாசிட்டியில் போயிட்டுருக்குது, பிங்கிற பொருள் VBங்கிற வெலாசிட்டியில் போயிட்டுருக்குது. ஆனால் எங்கே இருக்குது? நேர்கோட்டு பாதையில். அப்போ ஒரு பரிணாம இயக்கத்தில் நேர்கோட்டு பாதையில் போயிட்டுருக்குது. அவ்வளோதான். இப்போ பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம், பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் நேற்றே சொன்னேன். வி வெக்டார் ஏ பொருளின் சார்பு திசைவேகம், ஏ பொருளின் சார்பு திசைவேகம் தான் நமக்கு தெரியணும். எதை பொறுத்து? பிஏ பொறுத்து. இப்போ பிஐ பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம், பிஐ பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் ஈக்குவல் டு அப்படி எழுதிக்கலாம். ஏனுடைய வெலாசிட்டி மைனஸ் பியினுடைய வெலாசிட்டி. அப்போ பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம், இது எழுதியாச்சு. அடுத்து வி வெக்டார். இப்போ அடுத்ததும் கண்டுபிடிக்கலாம். இப்போ பி பொருளினுடைய சார்பு திசைவேகம் எதை பொறுத்து? ஏ பொருளை பொறுத்து. இப்போ ஏ பொருளை பொறுத்து விங்கிற பொருளினுடைய சார்பு திசைவேகம் ஈக்குவல் டு வி வெக்டார் பி மைனஸ் வி வெக்டார் ஏ. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எதனுடைய சார்பு திசைவேகம் வேணுமோ அடுத்தது எதை பொறுத்து? ஏயை பொறுத்து பியினுடைய சார்பு திசைவேகம் VB மைனஸ் VA, V வெக்டார் மைனஸ் VA வெக்டார், VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார். அதே மாதிரி பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எனவே இரண்டு பொருள்கள் ஒரே திசையில் இயங்கும்போது, அப்போ ரெண்டு பொருள்கள் ஒரே திசையில் இயங்கும்பொழுது ஒரு பொருளை பொறுத்து மற்றொன்றின் சார்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு இவ்விரண்டு பொருள்களின் திசைவேகங்களின் எண் மதிப்பினுடைய வேறுபாட்டிற்கு சமம்.
அதுதான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், VA மைனஸ் VB. ரெண்டினுடைய வேறுபாடு, இதனுடைய எண் மதிப்பில் இதனுடைய வேறுபாடு, திசை ஒரே திசை தான். அப்போ எண் மதிப்புங்கிறது இது VAங்கிறது 10 இருந்ததுன்னா இது 5. அப்போ 10 மைனஸ் 5. இப்போ இது 10 இருக்குது, இதுவும் 10 இருக்குது. 10 மைனஸ் 10 0. இப்படியும் வரலாம். இப்போ இது சரி, இதை மட்டும் பார்ப்போம். எதிர் திசையில் வர்றதை நேர்வு 2ல் பார்ப்போம். இப்போ ப்ளஸில் மட்டும் வர மாதிரி 10 மைனஸ் 10 0, நான் 10 மைனஸ் 5 5. திசைவேகங்களின் வேறுபாட்டிற்கு சமம். இதுதான் வேறுபாடு. எண் மதிப்பில் திசைவேகங்களின் எண் மதிப்புகளின் வேறுபாட்டிற்கு சமம். அப்போ திசையை நம்ம சொல்லலை, ஒரே திசையில் போயிட்டுருக்குது, அதனால் திசையை விட்டுறோம். எண் மதிப்பில் பார்த்தோம்னா 10 மைனஸ் 5, ஒன்று 10 ms மைனஸ் 1, இன்னொன்று 5 ms மைனஸ் 1. அப்போ 10 மைனஸ் 5 5 அதனுடைய வேறுபாட்டிற்கு சமம். இதுதான் அதனுடைய சார்பு திசைவேகம், ஏ பொருளினுடைய சார்பு திசைவேகம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. முன்னாடி பார்த்த மாதிரியே ஏ மற்றும் பி 2 கார்கள். இது ஏ காரு, இது பி கார். இதனுடைய எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது, VAங்கிற வெலாசிட்டி, இது VBங்கிற வெலாசிட்டி. தரையை பொறுத்து சீரான திசைவேகத்தில் சொல்கின்றன. இணையான பாதையில், அப்போ இணையான பாதை, இப்படி ஒரு பாதை, இப்படி ஒரு பாதை, இணையான பாதையில் இங்கே பிங்கிற காரு, இங்கே ஏங்கிற காரு இணையான பாதையில் செல்கின்றன. ஆனால் இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இல்லை, இது ஒரு இடத்துல இருக்குது, இது ஒரு இடத்துல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அதனுடைய வெலாசிட்டி வெவ்வேறையாக இருக்கும், அதனுடைய திசை வேகம் வேறையாக இருக்கும். வேகம் வேறையாக இருக்கிறதுனால தான் இது இந்த இடத்துல இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது கம்மியாக போகுது, இது அதிகமாக போகுது. அப்போ இது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னா, ஏங்கிறது 35 km/h. அப்போ ஏங்கிற காரு 35 km வேகத்தில் போகுது. அப்போ பிங்கிற காரு அதை விட அதிகமாக போகணும். எவ்வளோ போகுது, 40 km/h. ஒரு மணிக்கு இப்படி போட்டால் என்ன அர்த்தம், ஒரு மணிக்கு 40 km வேகத்தில் போகுது. அப்போ கிலோமீட்டர் டிவைடட் பை ஹவர், கிலோகிராம்னு சொல்லியிருப்பேன், அப்படி இல்லை, கிலோமீட்டர் டிவைடட் பை ஹவர். அப்போ 1 ஹவருக்கு கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் போகுது, 10 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டரா, 1 ஹவரில் இவ்வளோ கிலோமீட்டர் போகுதுங்கிறத நம்ம கிலோமீட்டர்னு கணக்கில் வச்சுக்குவோம். அது மாதிரி அப்போ இது பிங்கிற காரு 40 km வேகத்துலையும் ஏங்கிற காரு 35 km வேகத்துலையும் போயிட்டுருக்குது. அவ்வளோதான் இந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ அடுத்தது கிழக்காக செல்கின்றன. ரெண்டும் போயிட்டுருக்குது, இப்போ கிழக்காக செல்கின்றன. அப்போ ரெண்டுமே இந்த பக்கம் போயிட்டுருக்குது, கிழக்காக செல்கின்றன. இப்போ ஏ காரினை பொறுத்து பி காரின் சார்பு திசைவேகம், ஏ காரினை பொறுத்து பி காரின் சார்பு திசைவேகம். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், வி வெக்டார் பி காரின் சார்பு திசைவேகம், ஏ காரினை பொறுத்து பி காரின் சார்பு திசைவேகம். எதனுடைய சார்பு திசைவேகம், பி காரினுடைய சார்பு திசைவேகம். எதை பொறுத்து, ஏ காரினை பொறுத்து. ஏ காரினை பொறுத்து பி காரினுடைய சார்பு திசைவேகம். அப்போ VBA ஈக்குவல் டு வி வெக்டார், நமக்கு தெரியும் பி மைனஸ் VA வெக்டார், VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ VBA ஈக்குவல் டு வெக்டார் மைனஸ் VA வெக்டார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இப்போ இங்கே வந்துடுவோம், காரெல்லாம் விட்டுருவோம். காரில் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், வி வெக்டார்
பியினுடைய சார்பு திசைவேகம் தான் வேணும். அப்போ விபிஏ ஈக்குவல் டு வி வெக்டார் ஏ பி மைனஸ் விஏ வெக்டார். அப்போ விபி வெக்டார் எவ்வளோ? பி வெக்டாருங்கிறது 40 மைனஸ் 35 40 மைனஸ் 35. அப்போ 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1. அப்போ 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1. அப்போ இது எதில்? கிழக்கு திசையில். இது கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 கிழக்கு திசையில். அப்போ இது கிழக்கு திசையில் போயிட்டு சார்பு திசை வேகம் கிழக்கு திசையில் போயிட்டுருக்குது. அப்போ விபிஏனுடைய வெலாசிட்டி விபிஏனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? பியினுடைய சார்பு திசை வேகம் அது எதை நோக்கி போயிட்டுருக்குது? கிழக்கு திசையை நோக்கி போயிட்டுருக்குது. முன்னாடி கார் எந்த திசையில் போச்சோ அதே கிழக்கு திசையில் போயிட்டுருக்குது. இது ஒன்று. இதே போன்று பி காரினை பொறுத்து ஏ காரினுடைய சார்பு திசை வேகம் ஏ காரினுடைய சார்பு திசை வேகம் பி மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஏ காரினுடைய சார்பு திசை வேகம் பார்க்கலாம். அப்போ ஏ காரினுடைய சார்பு திசை வேகம் எதை பொறுத்து? பி காரினை பொறுத்து. அப்போ பியை பொறுத்து ஏயினுடைய சார்பு திசை வேகம். அப்போ வி ஏ வெக்டார் மைனஸ் வி பி வெக்டார். வி வெக்டார் வி ஏ வெக்டாருங்கிறது 35 மைனஸ் 40. அப்போ என்ன வரும்? மைனஸ் 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1. அப்போ 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1. இது என்னது? வி ஏனுடைய சார்பு திசை வேகம் எதை பொறுத்து? பிஐ பொறுத்து. பிஐ பொறுத்து ஏனுடைய சார்பு திசை வேகம் மைனஸ் 5 கிலோமீட்டர் மைனஸ் 1. அப்போ ஒரு காரு இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குது அப்படின்னா மைனஸ் 5 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போவுமே அதனுடைய வேகம் ப்ளஸில் தான் இருக்கும், மைனஸில் இருக்காது, ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ 5 கிலோமீட்டர் ஃபார் ஹவர். அப்போ இதுவும் 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 தான். இங்கே வரக்கூடிய மைனஸ் இதில் எது மட்டும்தான் இருக்குது? மைனஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அப்போ மைனஸ் எங்கே வரும்? அதுக்கு ஆப்போசிட்டாக போனால் இங்கே மைனஸ். அது நமக்கு கேட்கல. அப்படி கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னா அப்போ மைனஸ் 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1. அப்போ என்ன அர்த்தம்? இது கிழக்கு திசையில் போகுது. அப்போ இது கிழக்கு திசையில் போச்சுன்னா இது மேற்கு திசையில் போகுது. அப்போ மேற்கு திசையில் போகுது அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும்? ஏ காரில் உள்ள பயணிக்கு. அப்போ ஏ காரில் உள்ள பயணிக்கு பி காரானது கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 என்ற திசை வேகத்தில் செல்வது போல் தோன்றும். அப்போ ஏ காரில் உள்ள பயணிக்கு பி காரில் இருக்கிறவர் 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 வேகத்தில் போகிற மாதிரி தெரியும். அதே மாதிரி பி காரில் உள்ள பயணிக்கு ஏ காரானது மேற்கு நோக்கி. அப்போ ஏ காரானது மேற்கு நோக்கி. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக மேற்கு நோக்கி அதே 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 5 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1ங்கிற வேகத்தில் போகிற மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அதனுடைய சார்பு திசை வேகங்கிறது ரெண்டும் ஒன்றே தான். ஆனால் ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸ். அப்போ ஒன்று கிழக்கு நோக்கி போச்சுன்னா இன்னொன்று மேற்கு நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது நேர்வு 2. இதெல்லாம் முடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நேர்வு 2. நேர்வு 1ல் என்ன பார்த்தோம்? ஒரே டைரெக்ஷன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டுமே போகுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே டைரெக்ஷன், 2 பொருளும் ஒரே திசையில் போகுது. 2 பொருளும்
ஒரே திசையில் போகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ நேர்வு 2ல் பார்த்தீங்கன்னா ஏபி 2 பொருள்கள் VA மற்றும் VB என்ற திசைவேகத்தில், அப்போ அதே 2 பொருள் ABங்கிற 2 பொருள் VAங்கிற வெலாசிட்டி VBங்கிற ஒரு சீரான வெலாசிட்டி 40 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஒரு சீரான வேகத்தில், ரொம்ப அதிக ஸ்பீடில் போகாமல் ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு சீரான வேகத்தில் VAங்கிற வெலாசிட்டி. அடுத்தது VBங்கிற வெலாசிட்டி இது முன்னாடியே பார்த்தது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எதிர் திசையில். இப்போ அடுத்தது சொல்லிட்டான் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில். அப்போ இங்கே போகாமல் எதிர் திசையில் போகுது, இங்கே போகாமல் இப்போ எதிர் திசையில் போகுது. இது ஒரு திசையில் போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் எதிர் திசையில், ஆனால் நேரான பாதையில் ஒரே நேர்கோட்டில் போகுது. எதுவும் வளைஞ்சு போகலை, ஒரே நேர்கோட்டில் போகுது, ஆனால் எதிரெதிர் திசையில் செல்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? VA வெக்டார் இப்படி போகுதுன்னா VB வெக்டார் இப்படி போகுது. VA வெக்டார் இப்படி போச்சுன்னா VB வெக்டார் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இதனுடைய சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதனுடைய சார்பு திசைவேகம் இப்போ B பொருளை பொறுத்து முன்னாடி என்ன எழுதணுமோ அதே தான். B பொருளை பொறுத்து A பொருளினுடைய சார்பு திசைவேகம். அப்போ B பொருளை பொறுத்து A பொருளினுடைய சார்பு திசைவேகம் நமக்கு தெரியும். A பொருளின் சார்பு திசைவேகம் எதை பொறுத்து? B பொருளை பொறுத்து. B பொருளை பொறுத்து A பொருளினுடைய சார்பு திசைவேகம். அப்போ VAங்கிறது அதே டைரெக்ஷனில் போகுது, ஒரே டைரெக்ஷனில் போகுது. மைனஸ் VB அப்படிங்கிறது எதிர் திசை. அப்போ மைனஸ் VB. அப்போ எதிர் திசைங்கிறதுனால மைனஸ் VB. அப்போ VAB ஈக்குவல் டு VA ப்ளஸ் VB. VA ப்ளஸ் VB. VA ப்ளஸ் VB. சரி, அடுத்தது இது B பொருளை பொறுத்து A பொருளினுடைய சார்பு திசைவேகம். B பொருளை பொறுத்து A பொருளினுடைய சார்பு திசைவேகம். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது B பொருளை பொறுத்து A பொருளினுடைய சார்பு திசைவேகம் பார்த்துட்டோம். இப்போ A பொருளை பொறுத்து இப்போ B பொருளினுடைய சார்பு திசைவேகம். B பொருளினுடைய சார்பு திசைவேகம் A பொருளை பொறுத்து B பொருளினுடைய சார்பு திசைவேகம். அப்போ VB மைனஸ் VA. VBங்கிறது என்னது? மைனஸ் VB. அப்போ மைனஸ் VB மைனஸ் VA. இது மைனஸ் விங்கிறது எதிர் திசையில் இருக்கிறனால மைனஸ் VB மைனஸ் VA. இது ஃபார்முலாவில் இருக்கிறது மைனஸ் VA. அப்போ மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா V வெக்டார் AB ஈக்குவல் டு மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா VA ப்ளஸ் VB. இது ரெண்டும் மாறுது. மைனஸ் VA ப்ளஸ் VB. இப்போ என்னது? இங்கேயும் VA ப்ளஸ் VB இருக்குது, இங்கேயும் VA ப்ளஸ் VB இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் தான் போகுது. VAங்கிறது 10ன்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு 10. அப்போ VA ப்ளஸ் VB 20 km/h-1. சரி, இங்கேயும் என்ன இருக்குது? மைனஸ் 10 ப்ளஸ் 10. அப்போ 20 km/h-1 தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் இருந்ததுன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்?
இது ஒரு திசையில் போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் திசையில் போகும். அப்போ அதனுடைய சார்பு திசை வேகம் ஆப்போசிட் திசையில் இருக்கும். இது கிழக்கு திசையில் போகுதுன்னா இது மேற்கு திசையில் போகணும். கடைசியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தது தான். இது கிழக்கு திசையில் போகுதுன்னா அந்த எடுத்துக்காட்டு சம்லேயே பார்த்தோம். இது கிழக்கு திசையில் போகுதுன்னா இது மேற்கு திசையில் போகுது. இது மட்டும்தான் வித்தியாசம். சரி, இப்போ பியினுடைய ஏ பொருளை பொறுத்து பியினுடைய சார்பு திசை வேகம் மைனஸ் வெளியில் எடுத்தோம்னா மைனஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எனவே இரண்டு பொருள்கள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இயங்கும். அதே தான், இது மைனஸ், இது ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். அப்போ ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இயங்கும். அப்படி இயங்கும்போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொரு பொருளின் சார்பு திசை வேகம், ஒரு பொருளை பொறுத்து மற்றொரு பொருளினுடைய சார்பு திசை வேகம், ஏயை பொறுத்து பியினுடைய சார்பு திசை வேகம், பியை பொறுத்து ஏ பொருளினுடைய சார்பு திசை வேகம். அப்போ அதனுடைய எண் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். இங்கே ஒரு 10ன்னா இங்கே ஒரு 10, மொத்தம் 20. இதுவும் இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இதுவும் 20 தான். என்னது? -20. இது +20. எண் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் போகுது. ஆனால் அதனுடைய எண் மதிப்பு ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நேர்வு 2. அதுக்கு அடுத்தது நேர்வு 3. இப்போ நேர்வு 3. சரி, இப்போ திசை வேகங்களில் இரண்டு பொருள்கள் தீட்டா கோணத்தில் இயங்கும் போது, அப்போ ஏங்கிற பொருள் இரண்டு பொருள். அப்போ VA, இப்போ இது VB. ஒரு இடத்துல இருந்து VA மற்றும் VB திசை வேகத்தில் இரண்டு பொருள்கள் தீட்டா கோணத்தில் இயங்கும் பொழுது, அப்போ இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ? தீட்டா கோணத்தில் இயங்கும் போது, இப்போ B பொருளை பொறுத்து A பொருளின் சார்பு திசை வேகம், B பொருளை பொறுத்து A பொருளினுடைய சார்பு திசை வேகம். அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே எதிர் திசைன்னு சொல்லலை, ஒரே டைரெக்ஷனில் தான் போகுது. அப்போ நமக்கு பழைய ஃபார்முலா V வெக்டார் ஏயினுடைய சார்பு திசை வேகம், ஏ பொருளினுடைய சார்பு திசை வேகம் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஏ பொருளினுடைய சார்பு திசை வேகம் எதை பொறுத்து? B பொருளை பொறுத்து. அப்போ நமக்கு ஃபார்முலா அதே தான், VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார், VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். முடிஞ்சு போச்சு. இப்போ தீட்டா கோணத்தில் போகுது, ஆனால் ஒரே திசையில் தான் போகுது. அப்போ VAB, ஏ பொருளுடைய சார்பு திசை வேகம் பிஐ பொறுத்து VA மைனஸ் VB, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. சரி, அதுக்கு அடுத்து இதனுடைய எண் மதிப்பு தீட்டா கோணத்தில் போகுது அப்படிங்கிறப்ப அதனுடைய எண் மதிப்பு மற்றும் திசை. இப்போ எண் மதிப்பு மற்றும் திசையை நாம் கணக்கிட முடியும். அப்போ இது பாரு, VAB அதனுடைய எண் மதிப்பு VAB. அப்போ முக்கோண கூட்டல் விதியிலே பார்த்துருக்குறோம், V வெக்டார் AB A டாட் B இருந்ததுன்னா அதனுடைய எண் மதிப்பு √VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர், A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர். இங்கே VA மைனஸ் VBயா? அப்போ எண் மதிப்புங்கிறப்ப இதனுடைய ஸ்கொயர் நம்ம எப்படி AX ஸ்கொயர் ப்ளஸ் AY ஸ்கொயர் AZ ஸ்கொயர் சொல்கிறோமோ அது மாதிரி VA மைனஸ் VBனுடைய ஸ்கொயர். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர், A மைனஸ் B ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB காஸ் தீட்டா. இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா முக்கோண கூட்டல் விதி, வெக்டரில்
முக்கோண கூட்டல் விதி, முக்கோண வெக்டர்னுடைய கூட்டல், அதில் முக்கோண கூட்டல் விதியில் பார்த்துருக்குறோம் அதனுடைய எண் மதிப்பு. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 2ab cos தீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம், இது தீட்டாவாக இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு, இல்லைன்னா என்ன வரும், va ஸ்கொயர் மைனஸ் vb ஸ்கொயர், இதுதான் எண் மதிப்பு, ரூட் ஆஃப் va ஸ்கொயர் மைனஸ் vb ஸ்கொயர். இப்போ இது நார்மலாக இருக்கக்கூடிய எண் மதிப்பு. இப்போ தீட்டா ஆங்கிள் அப்படிங்கிறப்ப அங்கே a டாட் b, அதனால் காஸ் தீட்டா. a டாட்டுங்கிறது ஒரு ஸ்கேலார் பெருக்கல், இப்போ வெக்டருடைய ஸ்கேலார் பெருக்கல். அப்போ a டாட் பிங்கிறது காஸ் தீட்டாவில் வரும். அப்போ இது காஸ் தீட்டா. அப்போ va ஸ்கொயர் ப்ளஸ் vb ஸ்கொயர் மைனஸ் 2va vb காஸ் தீட்டா எண் மதிப்பு. அதே வெக்டர்னுடைய முக்கோண கூட்டல் விதி, வெக்டர்னுடைய முக்கோண கூட்டல் விதியிலேயே நம்ம டேன் தீட்டா வேல்யூ, டேன் தீட்டா வேல்யூ, அப்போ இது எண் மதிப்பு, அதனுடைய திசை, எண் மதிப்பு அதனுடைய திசை. அப்போ டேன் பீட்டா ஈக்குவல் டு அங்கே பார்த்துருப்போம் a sin தீட்டா, a sin தீட்டா டிவைட் பை a மைனஸ் b cos தீட்டா, a மைனஸ் b cos தீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது இணைகரத்தினுடைய கழித்தல் விதியில் நம்ம பார்த்துருப்போம். இது ஏன்னா va மைனஸ் vbங்கிறது கழித்தல் விதி, அதுலேயே கூட்டல் விதி கழித்தல் விதி ரெண்டும் இருக்குது. இணைகரத்தை வச்சு கூட்டல் விதி கழித்தல் விதி நம்ம சொல்லியிருப்போம். அதில் இது கழித்தல் விதியில் வருது, இது கழித்தல் விதி. கூட்டல் விதி தான் நம்ம 5 மார்க்கில் பார்த்துருக்குறோம். அதுக்கு அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கழித்தல் விதி கொடுத்துருப்பாங்க. அதில் எது மட்டும்தான் மாறும், இந்த மைனஸ் மட்டும்தான் மாறும், இதில் இந்த மைனஸ் மட்டும்தான் மாறும். ஃபார்முலா ஒன்றே தான், இந்த மைனஸ் மட்டும் மாறும். அப்போ மைனஸ் வந்துச்சுன்னா அது கழித்தல் விதி, அதுவே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அது கூட்டல் விதி. அதுதான் 5 மார்க்கு. கழித்தல் விதிங்கிறது அதுக்கு அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே வரக்கூடியது கழித்தல் விதி. அப்போ ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது, அதில் b sin தீட்டா, சாரி மேலே b sin தீட்டா, b sin தீட்டா டிவைட் பை a மைனஸ் b cos தீட்டா. அப்போ bக்கு பதிலாக vb, அப்போ vb, அப்போ tan, இங்கே நம்ம பீட்டாவாக எடுத்துக்கிறோம். பீட்டாங்கிறது VABக்கும் VBக்கும் இடைப்பட்ட கோணம், VABக்கும் VBக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ tan பீட்டா ஈக்குவல் டு, tan பீட்டா ஈக்குவல் டு, அப்போ b sin தீட்டா, bங்கிற இடத்துல VB sin தீட்டா டிவைடட் பை ஏங்கிறது VA, a மைனஸ் b, அப்போ VB மைனஸ் b cos தீட்டா. இது அதனுடைய திசை. இதெல்லாம் அதிலிருந்து நம்ம கழித்தல் விதியிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம், கழித்தல் விதியிலேருந்து நாம் எடுத்துக்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இதிலேருந்து தீட்டாவனுடைய வேல்யூவை பொறுத்து, தீட்டாவனுடைய வேல்யூ என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்ததுன்னா, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்ததுன்னா, இப்போ நமக்கு எண் மதிப்புக்கான ஃபார்முலா தெரியும். இப்போ எண் மதிப்புக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் va ஸ்கொயர் மைனஸ் vb ஸ்கொயர் மைனஸ் 2va vb cos தீட்டா. இது ஃபார்முலா. இது எதிலிருந்து வந்தது, அப்போ அதனுடைய திசையும் சேர்த்துனோம்னா நமக்கு a மைனஸ் b, அப்போ va மைனஸ் vb, இதுதான் ஃபார்முலா நமக்கு. va மைனஸ் vbங்கிறது ஃபார்முலா. எதுக்கு ஃபார்முலா, vabக்கு, v வெக்டார் abக்கு நமக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, அப்போ ஃபஸ்ட்டு நேர்வு என்னது, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ முன்னாடி இருக்கிற இதுக்கு பாருங்கள், இதெல்லாம் விட்டுறோம், தீட்டாவெல்லாம் விட்டுட்டோம்.
இப்போ ஏங்கிறது இரு பொருள்கள் நேரான இணைப்பாதை. அப்போ ரெண்டு பொருள் நேரான இணைப்பாதை. அப்போ இணைப்பாதையாக இருந்ததுன்னா இங்கே தீட்டாங்கிறது என்னவா இருக்குன்னா 0 டிகிரி. தீட்டாங்கிறது 0 டிகிரி. இணைப்பாதை அப்படின்னாவே நம்ம வெக்டரில் முன்னாடியே பார்த்துருக்குறோம். அப்போ இது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. எப்போ ஒரே திசையில் இயங்கும்போது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ 0 டிகிரியாக இருக்கிறப்ப காஸ் 0 எவ்வளோ? காஸ் 0ங்கிறது 1. காஸ் 0ங்கிறது 1. அப்போ வி வெக்டார் ஏபி ஈக்குவல் டு ஏபிங்கிறதுல உள்ளே வந்து காசுங்கிறதுக்கு 1 ஆயிரும். அப்போ ஏ மைனஸ் பி ஸ்கொயர் தான் இருக்கும். இதில் வர்றப்ப விஏ மைனஸ் விபி, பழைய ஃபார்முலாவே விஏ மைனஸ் விபி, விஏ மைனஸ் விபி. இது விஏபிக்கு. அப்போ பி பொருளை பொறுத்து ஏ பொருளுடைய சார்பு. இங்கே திசைவேகம் நம்ம கொண்டு வரல, எண் மதிப்பு மட்டும். திசைவேகம் கொண்டு வரல, அதனால் எண் மதிப்பு மட்டும். அப்போ காஸ்தீட்டானுடைய 0வாக இருந்ததுன்னா அங்கே வேல்யூ 1. அப்போ 1 இருக்கிறப்ப நமக்கு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? விஏ ஸ்கொயர் மைனஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் 2 விஏ விபி. அப்புறம் இது 1. அப்போ இதில் இதனுடைய ஃபார்முலா விஏ ஸ்கொயர் விஏ மைனஸ் விபி ஹோல் ஸ்கொயர்னுடைய ஃபார்முலா. அப்போ எண் மதிப்பு மட்டும் வேணும், வெக்டரில் வேணால் இதை வெளியில் எடுத்துக்கலாம். விஏ மைனஸ் விபி இது பழைய ஃபார்முலா. இது முன்னாடி இருக்கக்கூடிய ஃபார்முலாவிலேருந்து நாம் எடுத்துக்கிறோம். அப்போ விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. அதே மாதிரி விபிஏ இதுவும் என்னன்னு பார்த்துட்டோம். விபிஏ அப்போ ஏயை பொறுத்து பியினுடைய சார்பு. அப்போ என்ன வரும்? விபி மைனஸ் விஏ, விபி மைனஸ் விஏ. இதெல்லாம் எப்போ அப்படின்னா ஒரே திசையில் போகுது. ஒரே திசையில் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும். ஒரே திசையில் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும். அப்போ விஏபியில் இது ஏவனுடைய சார்பு திசைவேகம். அப்போ விஏபிங்கிறது விஏவனுடைய திசையில் இருக்கும். விஏவனுடைய திசை எதில் போகுதோ அது வழியாக அந்த வழியாகவே போகும். அப்போ அது எவ்வளோ வேகத்தில் போகுது, எந்த திசையில் போகுதோ அதே திசையில் போகும். இப்போ விபிஏ பியினுடைய சார்பு திசைவேகம் அது விபி திசையில் இருக்கும். அப்போ இந்த விபி திசையில் இருக்கும். இது விஏனுடைய திசையில் இருக்கும், இது விபியினுடைய திசையில் இருக்கும். ஏன்னா இது ஏவனுடைய சார்பு திசைவேகம், இது பியினுடைய சார்பு திசைவேகம். அப்போ விஏபிங்கிறது இது ஏவனுடைய திசையிலும் இது விபியினுடைய திசையிலும் இருக்கும். அப்படிங்கிறத மேலே இருக்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். இப்போ இரு பொருள்கள் நேரான இணைப்பாதையில் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில். அப்போ நேரான இணைப்பாதை ஆனால் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில். அப்போ ஒன்றுக்கொன்று எதிர் திசையில். எதிர் திசையில் அப்படின்னாவே நம்ம பார்த்துருக்குறோம். இது ஏன்னா இது இணைப்பாதை பி திசை. அப்போ ரெண்டுக்கும் இது ஏ இது பி, ரெண்டுக்கும் இடைப்பட்டது இது 180 டிகிரி. இப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோன்னா 180 டிகிரி. அப்போ இது 180 டிகிரி கோணத்தில் இருக்குது. இப்போ இது 180 டிகிரி கோணத்தில் இருக்குது. இரு பொருள்கள் நேரான இணைப்பாதையில் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இயங்கும்போது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஏபியினுடைய சார்பு திசைவேகம் பார்க்கலாம். அப்போ விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. இப்போ இங்கே காஸ் தீட்டானுடைய வேல்யூ -1, காஸ் தீட்டானுடைய வேல்யூ
-1 அந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது +1 VA + VB. அதே மாதிரி VBA அப்போ ஏவை பொறுத்து பியினுடைய சார்பு அதனுடைய எண் மதிப்பு இதுவும் ரூட்டுக்குள்ளே இருந்து எடுத்தோம்னா VA VB -VA அப்படின்னு வரும். இப்போ இதுக்கும் -1 இதால் மல்டிப்ளை பண்ணுறப்ப +1. VA + VB + VA. இது VAB இது VB. இதுவும் எப்படி இருக்கும்? இதுவும் எப்படி இருக்குன்னா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். அப்போ இது VABங்கிறது ஏனுடைய சார்பு திசைவேகம், அதனால் VAனுடைய திசையில் இருக்கும். VBAங்கிறது பியினுடைய சார்பு திசைவேகம், அதனால் VBனுடைய திசையில் இருக்கும். VB என்ன திசையில் இருக்குதோ அதே திசையில் இருக்கும். எதிர் திசைனா எதிர் திசை, நேர் திசைனா நேர் திசையில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ ரெண்டையும் விட்டுட்டோம். இப்போ என்னது? இரு பொருள்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செல்லும்போது இப்போ செங்குத்து அப்படின்னாவே தீட்டா = 90 டிகிரி. அப்போ பி பொருளை பொறுத்து ஏ பொருளின் சார்பு திசைவேகம். அப்போ VAB. இப்போ இதனுடைய எண் மதிப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இதனுடைய எண் மதிப்பு VA² + VB² VB² பி பொருளை பொறுத்து ஏ பொருளுடைய சார்பு திசைவேகங்களினுடைய எண் மதிப்பு. அப்போ VA² + VB². முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிள் ரெண்டாவதில் VAB = VA + இங்கே பார்த்தீங்கன்னா VAB = VA + VB அப்படின்னா என்ன அர்த்தம்? தீட்டா = 90 டிகிரி. அப்போ ஒரே நேர்கோட்டில் போகல அப்படின்னு அர்த்தம். அது ஒரே நேர்கோட்டில் போகலை, அதனால தான் இங்கே ப்ளஸ்ஸு. ஒரே நேர்கோட்டில் போகாதனால தான் நடுவில் வரக்கூடியது ப்ளஸ்ஸு. அதனுடைய எண் மதிப்பில் VA² + VB². இப்போ VAB = VA² + VB². இது அதனுடைய எண் மதிப்பு. அப்போ VAB = √VA² + VB². அதே மாதிரி VBA = √VB² - VA². ஒன்று மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கிறாங்க. ரெண்டாவதும் VBAனுடைய எண் மதிப்பு எடுத்துட்டோம்னா VB² - VA + VA². முன்னாடி மைனஸ் இருந்தது, இப்போ ஒரே டைரெக்ஷனில் போகல, அதனால் இது ப்ளஸ்ஸு. ஒரே டைரெக்ஷனில் போனால் அது மைனஸ், ஒரே டைரெக்ஷனில் போகாதனால இது ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்தது நாலாவது. இப்போ ஈங்கிறதுல இங்கே என்ன பண்ணுறாரு? குடைபிடித்தபடி கிடைத்தள பாதையில் நடந்து செல்லும் மனிதரின் திசைவேகம். அப்போ இப்படி நடந்து போகிறாரு, இப்படி கிடைத்தள திசை. இப்போ ஒரே நேர்கோட்டில் நடந்து போகிறாரு. மனிதனுடைய திசைவேகம் Vman. ஒரு மனுஷர் நடந்து போகிறாரு, அவருடைய திசைவேகம் நேர்கோட்டு பாதையில் நடந்து போகிறதுனால அவருடைய திசைவேகம் V·m. மேன் என்க. அவரின் மீது செங்குத்தாக VR திசைவேகத்தில் மழை பொழிகிறது. அப்போ மேலேருந்து அவர் மேலே VR திசைவேகத்தில், இப்போ மேலேருந்து வருது, என்ன திசைவேகத்தில் வருது? VR திசைவேகத்தில் மழை பொழிகிறது எனில், அப்போ மழை பொழிகிறது. அது இந்த படம் முடிஞ்சு போச்சு. இப்போ VRM
VRMங்கிற திசைவேகத்தில் மழை பொழியுது. அப்போ மனிதரை பொறுத்து மழையின் சார்பு திசைவேகம், மனிதரை பொறுத்து மழையின் சார்பு திசைவேகம், மனிதரை பொறுத்து மழையினுடைய சார்பு திசைவேகம். அப்போ இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, ரெண்டுமே நேர்கோட்டில் போகுது. அப்படிங்கிறப்ப VAB ஈக்குவல் டு VA மைனஸ் VB, VA மைனஸ் VB ரெண்டும் நேர்கோட்டில் இருக்குது. அதனால் VA மைனஸ் VB. அப்போ V வெக்டார் RM ஈக்குவல் டு VR மைனஸ் Vman, VR மைனஸ் VM. VRMனுடைய எண் மதிப்பு, அப்போ நமக்கு எண் மதிப்புனா தெரியும். VRM வெக்டார் இல்லாமல் VRM இருந்ததுன்னா ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் மைனஸ் VR ஸ்கொயர் ப்ளஸ் VMனுடைய ஸ்கொயர், VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர், VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர். இதனுடைய எண் மதிப்பு, இதனுடைய எண் மதிப்பு. அப்போ இங்கே தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது, ஒரே திசையில் இல்லாமல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. 90 டிகிரினா அதனுடைய எண் மதிப்பு கடைசியாக பார்த்தது VAB ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர். அதனுடைய டைரக்ஷனோட சேர்த்தனோம்னா V வெக்டார் AB, V வெக்டார்னுடைய AB எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V வெக்டார் AB ஈக்குவல் டு VA மைனஸ் VB. இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கிறப்ப நம்ம எண் மதிப்பு மட்டும்தான் பார்த்தோம் முன்னாடி, அதனுடைய டைரெக்ஷனை பார்க்கல. இப்போ டைரெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கும், 90 டிகிரியாக இருக்கிறப்ப தீட்டா ஈக்குவல் டு 0, அதெல்லாம் 0 ஆயிரும். மீதி இருக்கிறது VA மைனஸ் VB, VA மைனஸ் VBனுடைய ஹோல் ஸ்கொயர். அப்போ VA மைனஸ் VBயாக இருக்கும், VA மைனஸ் VBயாக இருக்கும். அதனால தான் நம்ம போட்டிருக்கிறோம் VRM ஈக்குவல் டு VR மைனஸ் VM, VR ப்ளஸ் VM. VRM என்னது, மனிதரை பொறுத்து மலையினுடைய சார்பு திசைவேகம், மேனை பொறுத்து ரெயினுடைய வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, சார்பு திசைவேகம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, இப்போ மேலேருந்து கீழே வருது. இப்போ கொடையை இப்படி 90 டிகிரியில் பிடிச்சிருக்கிறார். இப்போ எந்த ஆங்கிளில் வச்சா மழை நம்ம மேலே விழாமல் இருக்கும், எந்த ஆங்கிளில் வச்சா மழை நம்ம மேலே விழாத இருக்கும். அப்போ செங்குத்து அச்சை பொறுத்து, நேர்கோட்டினுடைய செங்குத்து அச்சை பொறுத்து. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு, டேன் தீட்டா எதிர்பக்கம் டிவைடட் பை என்னது அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா தீட்டாவுக்கு எதிர்பக்கம், எதிர்பக்கங்கிறது VM. அப்போ பாருங்கள் இது எப்படி வருதுன்னா மலை மேலேருந்து இப்படி வருது. அப்போ செங்குத்து அச்சை பொறுத்து மலை எப்படி வரணும், தீட்டாங்கிற ஆங்கிளில் வரணும், மலை தீட்டாங்கிற ஆங்கிளில் வரணும். அப்போ தீட்டாங்கிற ஆங்கிளில் வந்ததுன்னா இது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு முக்கோணம். அப்போ டேன் தீட்டா, இதுக்கு டேன் தீட்டா வேல்யூ மைனஸாக இருந்ததுன்னா, ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரியும் வரையலாம், நம்ம இதிலையே எடுத்துக்கலாம். இப்போ தீட்டா ஆங்கிள் இது VMனா இது VR.
அப்போ இது எதிர்ப்பக்கம் விஎம் டிவைடட் பை விஆர், விஎம் டிவைடட் பை விஆர். இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை விஆர். இப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் விஎம் டிவைடட் பை விஆர், விஎம் டிவைடட் பை விஆர். அது டேன் இன்வர்ஸ் ஆஃப். இதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடியது. அப்போ மழை அவர் மேலே படாமல் அவர் போகணும் அப்படின்னா எவ்வளோ ஆங்கிளில் இருக்கணும்? தீட்டா ஆங்கிள், செங்குத்து அச்சை பொறுத்து, இந்த செங்குத்து அச்சை பொறுத்து தீட்டா ஆங்கிளில் இருந்தால் மட்டும்தான். தீட்டா ஆங்கிளில் கொடையை பிடிச்சிட்டு போனால், ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா தீட்டா ஆங்கிளில் அவர் கொடையை இப்படி கிராஸாக வச்சுருப்பார். தீட்டா கோணத்தில் கொடையை சாய்ந்து பிடிக்க வேண்டும். அப்படி வச்சாக்கா இந்த மலைத்துளி அவர் மேலே விழாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரெண்டாவது படம். சரி, இப்போ 2 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது மீதி எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சமுதாயம் இருக்குது. இப்போ ஒரு பரிணாம இருபரிமாண இயக்கத்தினுடைய சார்பு திசைவேகம், அதனுடைய சார்பு திசைவேகம், அப்போ அதனை சார்ந்த திசைவேகம் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இது ஒவ்வொன்றையும் நம்ம சொல்கிறப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். எக்ஸாம்பிளை வச்சு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை வச்சு ஓனாக நாமளே ஒரு காரு, பஸ்ஸு, ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஏதாவது டவுட்டுன்னா அப்பப்போ அந்த நேம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குற ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் 5 பேரில் யாருக்குனாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு படிக்கலாம். அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே விட்டுட்டு படிச்சிங்கன்னா அது அப்படியே மறந்து போயிடும். அதனால் எந்த டவுட் இருந்தாலும் டீச்சர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக படிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நமக்கு டைம் நிறைய இருக்குது, அதனால் புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக படிக்கலாம். போர்ஷன் எழுதுறதே ஒரு வாரம் பூரா படிக்கிறோம். படிக்கிறது ஒரு பேஜ் 2 பேஜ், ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் 2 பேஜ், அதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருக்குது. நம்ம மெதுவாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாம்பிளை வச்சு படிக்கணும். ஒன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிக்கணும். நம்மளே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு நம்ம போட்டு பார்த்து படித்தோம்னா இது மறக்காமல் இருக்கும். எந்த டவுட்டுனாலும் அப்பப்போ கேட்டுக்கிட்டு படிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.